தீக்ஷா இன்னைக்கு ஈவினிங்லேருந்தே கொஞ்சம் டவுனாக இருந்தாங்க. ஏன்னா பாரு டீம் சீக்கிரமாக வின் பண்ணிட்டாங்க. இவங்க நேற்றுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. அதுக்கப்புறமா பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க, 2 வாட்டி இந்த வீட்டில் ஓப்பன் நாமினேஷன் நடந்தது. அந்த 2 ஓப்பன் நாமினேஷன்லேயும் எஃப்ஜே என்ன தான் நாமினேட் பண்ணா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சொல்லும்போதே கொஞ்சம் ஃபீல் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா அவங்களும் விக்ரமும் வந்து டாப் 5 டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. டிஸ்கஸ் பண்ணும்போது விக்ரம் வந்து நீ வந்து உன்னோட கேம் இப்போ கொஞ்சம் டவுன் ஆகிடுச்சு, நீ என்னோட டாப் 5ல இல்லைன்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஜென்வினாக ஒரு சப்போர்ட் பண்ணுறவங்க வந்து ரியலாக தான் சொல்லணும். அப்போ தான் வந்து கூட இருக்கிறவங்க அவங்க கேமை இம்ப்ரூவ் பண்ண முடியும். அந்த இடத்துல தான் சொல்லியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அது சொன்னது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ரொம்பவே டவுன் ஆகிடுச்சு. 2 பேரும் அப்புறமா ட்ரெஸ்ஸிங் ரூமில் போயிட்டு மைக் மாட்டிட்டு தான் அழுதுட்டு இருந்தாங்க. அப்புறம் சமாதானப்படுத்திட்டு இருந்தார். திடீர்னு பிக் பாஸ் பயங்கரமாக கோவமாக வினோத் 2 பேரும் இந்த ட்ரெஸ்ஸிங் ரூமுக்குள்ளே இருக்காங்க. இனிமேல் இது கண்டினியூ ஆச்சுன்னா நான் வந்து மொத்தமாக அந்த ஸ்க்ரீனையே ரிமூவ் பண்ணிடுவேன் அவ்வளோ கோவமாக சொல்லிட்டு அப்புறமா வினோத் போயிட்டு 2 பேரையும் கூப்பிட்டு வந்துட்டாங்க. கூப்பிட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விக்ரம் சொல்லியிருப்பார், இந்த மாதிரி உனக்கு மனசுக்கு சங்கடமாக இருக்குன்னா நீ வந்து நல்லா வாய் விட்டு அழுதுரு அப்படின்னு சொல்லியிருப்பார். சின்ன பொண்ணு தானே, அது வந்து கொஞ்சம் இதாக எடுத்துருச்சு. அழுத உடனே பயங்கரமாக அழுதுட்டாங்க சுபிக்ஷா. அழுது வந்து ஃபுல்லாக ஒரு பேனிக் அட்டாக் மாதிரி வந்துருச்சு. இது பண்ண தெரியல, அதை கண்ட்ரோல் பண்ண தெரியல. பயங்கரமாக இப்போ காற்று கிடைக்காம ரொம்ப இதாக இருந்த மாதிரி, ஆக்சிஜன் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்ட மாதிரி இருந்துச்சு. ரொம்ப அழுதாங்க. அப்புறமா சாண்ட்ரா எல்லோரும் பிடிச்சி சமாதானம்லாம் படுத்துனாங்க. அப்புறமா பிக் பாஸ் வந்து கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, முதல்ல அவங்களுக்கு கொஞ்சம் ஏர் கிடைக்கட்டும் அப்படின்னு சொன்னார். இப்போ வந்து கன்ஃபெஷன் ரூமுக்கு கூப்பிட்ருக்காரு. கன்ஃபெஷன் ரூமில் போயிருக்காங்க. வெளியில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்ரம் வந்து கனியக்கா கிட்ட சொல்லி நான் நல்லதுக்கு தான் சொன்னேன், ஆனால் நான் என்னால் அழுதுட்டாளே, என்ன அவள் ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தா என் மேலே, நான் அவள்கிட்ட சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்கிறாங்க. ஸோ சுபிக்ஷா வந்து ஸ்டார்டிங் வீக்கில் சொல்லியிருப்பாங்க டைட்டில் வின்னர் யாருன்னு கேட்கும்போது நிறைய பேர் சபரி பேரை சொல்லியிருப்பாங்க. அடுத்ததாக நிறைய பேர் சொன்னது வந்து சுபிக்ஷாவோட பேரை தான். ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக நம்ம வந்து டாப் 2 டாப் 3ல இருப்போம்னு நினச்சிருக்காங்க போல இருக்குது. அவங்க அம்மா அப்பா கிட்ட கூட நெக்ஸ்ட் வீக் ஃப்ரீ டாஸ்க்கு சேஃபாக வாங்கலாம் சொல்லி கேமரா பார்த்து சொல்லியிருப்பாங்க. இன்றைக்கி இது ஒருவேளை டாப் 5ல நம்ம இல்லைன்னு தெரிஞ்சதை அதை வந்து டைஜஸ்ட் பண்ணிக்க முடியலன்னு நினைக்கிறேன். ஸோ ரியாலிட்டி வெளியில் இருக்கிற ஓட்டிங் நிலவரம்லாம் தெரிஞ்சால் இன்னுமே அப்செட் ஆயிடுவாங்க. என்ன ஆக போகுது தெரியல. உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.